வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாந்தாஸ் கேக்ஸ். இன்றைக்கி வந்து சாந்தாஸ் கேக்ஸில் ஒரு அருமையான 5 நிமிஷத்தில் செய்கிற ஒரு கேக் நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். பால் வந்து எடுத்திருக்கேன் 1/2 கப், சுகர் 1/4 கப், வினிகர் எடுத்திருக்கேன் பாருங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் எடுத்திருக்கேன். அதாவது வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணலாம், ரைஸ் பிரான் ஆயில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து நட்டெல்லா வந்து 2 டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன். மைதா பிளெயின் ஃப்ளார் 3/4 கப், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், சோடா பைகார்பனேட் 1/2 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன், வெனிலா, திராட்சை, ரைசின்ஸாக இருக்கலாம், ப்ளம்ஸாக இருக்கலாம், எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து கார்னிஷுக்கு மட்டும்தான். ஸோ இது வந்து என்னுடைய கார்டனில் விளைஞ்ச அந்த கிரேப்ஸ் எடுத்து நான் காய வச்சு இன்றைக்கி வந்து என்னுடைய கேக்குக்கு நான் இதை உபயோகப்படுத்த போகிறேன் முதல் தடவையாக. பாருங்கள், இந்த பவுல் வந்து நல்லா பட்டர் எல்லாம் தடவி அதில் மாவு கொஞ்சம் டஸ்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. ஸோ இப்போ முதல்ல வந்து இந்த வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ஒரு பவுலில் போட்டுடலாம். பாருங்கள், பால், வெனிலா, ஆயில், வினிகர், சுகரையும் இதில் சேர்த்துடலாம். ஸோ சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து அடுத்ததாக இதில் நாங்கள் சேர்க்க போகிறது வந்து நட்டெல்லா. இதில் வந்து நாங்கள் இப்போ சோடா பைகார்பனேட், பேக்கிங் பவுடர், உப்பு, மைதா இது எல்லாத்தையும் ஒன்றா போட போகிறோம். ஒன்றா போட்டு இது நான் என்ன செய்ய போகிறேன்னா மிக்சியில் போட்டு அப்படியே ஒரு அடி அடித்தேன்னா இது எல்லாமே அப்படியே பீட் பண்ண போட்டுருவோம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நான் மிக்சியில் போட்டுட்டேன். இதை வந்து இப்போ ஒரு தடவை ஒரு சுற்று 2 சுற்று பீட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இது பாருங்கள், நான் 1 மினிட் கூட இது பீட் பண்ணலை, நல்லா இது எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து இப்போது இப்படி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது பாருங்கள், இப்போ வந்து இதை நீங்கள் ஒரு மைக்ரோவேவில் வச்சு ஒரு 3 மினிட்ஸ் நீங்கள் முதல்ல பேக் பண்ணி பாருங்கள். அது வந்து 3 மினிட்ஸில் சரியாக பேக் ஆகலைன்னா இன்னொரு 1 மினிட் எக்ஸ்ட்ரா நீங்கள் வைக்கலாம். இது ஒவ்வொரு மைக்ரோவேவையும் பொறுத்தது. ஏன்னா சிலது வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் உள்ளது, சில மைக்ரோவேவ்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த் இல்லாதது. ஸோ அதனால் 3 நிமிஷம் பாருங்கள், அதுக்கப்புறம் நிறுத்திட்டு பேக் ஆகலைன்னா இன்னொரு 1 or 2 மினிட்ஸ் நீங்கள் வைக்கலாம். ஸோ இது மைக்ரோவேவில் வைக்கிறதுக்கு முன்னம் இதுக்கு மேலே கொஞ்சம் இப்படி நீங்கள் ரைசின்ஸ் தூவலாம். ஜஸ்ட் 3 மினிட்ஸ், 3 நிமிஷம் தான் நான் வச்சதை பேக் பண்ணேன். எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதை வந்து இப்படி குத்தி பார்த்தா பாருங்கள், இதில் எதுவுமே ஒட்டலை. ஸோ அந்த அளவுக்கு அங்கே பர்ஃபெக்டாக இது பேக் ஆகி இருக்குன்றது தான் அர்த்தம். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பிள்ளைகளுக்கு, அதாவது இப்போ ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அவங்களுக்கு உடனடியாக கொடுக்குறதுக்கு எதுவும் இல்லைன்னா இப்படி 3 மினிட்ஸில் நீங்கள் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான கேக் இது. அது மட்டும் இல்லை, இது வந்து பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது நட்டெல்லா போட்டு செய்த சாக்லேட் ஃப்ளேவர்ட் கேக்ஸ். ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய அருமையான கேக் இதுங்க. இந்த ரெசிபியை நீங்கள் எல்லார் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் ஒரு அருமையான ரெசிபியோடு நான் உங்களை சாந்தாஸ் கேக்ஸில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.